अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத விராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மம் வியாமோகதஸ்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீ ராமானுஜர் என்கிற ஆச்சாரியர், அவர் எம்பெருமானார் என்றும் ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்றும் யதிராஜர் என்றும் போற்ற பெறுகின்றார். அவருடைய பெருமைகளை பகரும் வண்ணம் 70க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களை கொண்ட யதிராஜ சப்ததி என்கிற ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கிறார். அதிலே எம்பெருமானாருடைய பெருமைகள், அந்த யதிராஜருடைய ஸ்ரீசூக்திகளினுடைய பெருமைகள், அவற்றையெல்லாம் மிக விளக்கமாக அருளி செய்து கொண்டு வருகிறார் என்று பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது 50வது ஸ்லோகம். இந்த 50வது ஸ்லோகத்திலேயும் அந்த எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளுடைய பெருமை மிக விசேஷமாக தெரிவிக்கப்படுகின்றன. நிராபாதா போதாயன பணிதி நிஷ்யந்த சுபகாஹ விசுத்தோபன்யாச வியதிபிதுர சாரீரகநயாஹ அகுண்டைஹ கல்பந்தே யதிபதி நிபந்தன நிஜமுகைஹ அனித்ராண பிரஜ்ஞாரசதமனி வேதாய சுதியாம். ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் எப்படிப்பட்டவை என்றால், போதாயனர் என்கிற மகரிஷி அருளி செய்த அந்த விளக்கத்தை அடிப்படையாக கொண்டவை. அதாவது வேதவியாசர் என்பவர் பிரம்மசூத்திரம் என்று ஒரு நூலை அருளி செய்திருக்கிறார். அதாவது உபனிஷத்துக்களிலே இருக்கக்கூடிய விஷயங்களை விளக்கி, இன்னும் சொல்ல போனால் அதிலே நமக்கு முரண்பாடு உள்ளதாக தோன்றும் இடங்கள், உண்மையிலே அங்கே முரண்பாடுகள் எதுவும் இல்லை, ஆனால் சாதாரணமான பார்வையிலே பார்க்கிற பொழுது முரண்பாடுகள் இருப்பது போலே தோன்றும். அந்த முரண்பாடுகள் எதுவும் இல்லை என்பதை விளக்குவதற்காகவே ஒரு நூலை அருளி செய்தார். உபனிஷத்துக்களிலே இருக்கக்கூடிய விஷயங்களை விளக்கி வேதவியாசர் ஒரு நூலை அருளி செய்தார். அதற்குத்தான் பிரம்மசூத்திரம் என்று பெயர். அது பிரம்மசூத்திரம் என்கிறது 545 சூத்திரங்களை கொண்டதாக அது அமைந்திருக்கிறது. இந்த பிரம்மசூத்திரத்திற்குத்தான் அவரவர்கள் தங்கள் தங்கள் மதத்திற்கு சேர விளக்கங்களை இயற்றி இருக்கிறார்கள். ஆதிசங்கர பகவத்பாதர் அத்வைத சம்பிரதாயத்தின்படி பிரம்மசூத்திரத்திற்கு ஒரு வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். அதே போல துவைத்த சம்பிரதாயத்தைச் சேர்ந்த அவர் ஆனந்த தீர்த்தர் மத்வாச்சாரியர், அவரும் ஒரு வியாக்கியானம் இயற்றியிருக்கிறார் என்று இப்படி பார்க்கிறோம். ஸ்ரீ ராமானுஜரும் அருளி செய்திருக்கிறார். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய விளக்கங்களாக ஸ்ரீ ராமானுஜர் அருளி செய்திருக்கிறார். அது மட்டும்தான் ஸ்ரீபாஷ்யம் என்று கொண்டாட பெறுகிறது. ஆனால் மற்றைய ஆச்சாரியர்களுடைய விரிவுரைகளுக்கும் ஸ்ரீ ராமானுஜர் அருளி செய்த விரிவுரைக்கும் என்ன வித்தியாசம் என்றால், மற்றைய ஆச்சாரியர்கள் தாங்கள் ஒரு கொள்கைகளை முதலிலே வகுத்து கொண்டு விட்டார்கள். இதுதான் சித்தாந்தம், இதுதான் சித்தாந்தம் என்று வகுத்து கொண்டு விட்டு, என்னுடைய சித்தாந்தம் பிரம்மசூத்திரத்திலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் காட்டுகிறேன்
என்று அப்படி சொன்னார்கள் மற்றைய ஆச்சாரியர்கள். ஆனால் ஸ்ரீ ராமானுஜர் அப்படி சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னார்? வேதவியாசருடைய சித்தாந்தம் என்ன என்பதை நான் சொல்லுகிறேன். பிரம்மசூத்திரத்திலே வேதவியாசர் சொன்ன சித்தாந்தம் எது என்பதை நான் சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, அதையும் கூட என்னுடைய கருத்தாகவல்லாமல் முன்னோர்கள் அருளி செய்தபடி நான் காட்டுகிறேன் என்றுதான் அவர் வியாக்கியானத்தை தொடங்குகிறார். பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விருத்தியம் பூர்வாச்சாரியாக சஞ்சிட்சிபு தன்மதானுசாரேண சூத்ராட்சராணி வியாக்கியாஸ்யந்தே. அதாவது இந்த பிரம்மசூத்திரத்திற்கு போதாயனர் என்று ஒரு மகரிஷி, அவர் ஏற்கனவே ஒரு நூலை அருளி செய்திருக்கிறார். அதுக்கு விருத்தி கிரந்தம் என்று பெயர். அதாவது விருத்தி கிரந்தம் என்னால் அதுவும் ஒரு விரிவுரை என்பதுதான் பொருள். ஆனால் அது மிக மிக பெரிய விரிவுரை. அது இவ்வளவு பெரிய விரிவுரை, அதை நாம் வாசித்து முடிப்பதற்கே ஒரு ஆயுள் காலம் வேண்டி இருக்கலாம். அவ்வளவு பெரிய விரிவுரை அது. அவ்வளவு பெரிய விரிவுரையை நமக்கு புரியாதோ என்னமோ என்ற காரணத்தினாலே சில ஆச்சாரியர்கள் என்ன பண்ணினார்கள்? பூர்வாச்சாரியாக சஞ்சிட்சிபுகு, மிகவும் ரொம்ப சுருக்கமாக அருளி செய்து விட்டார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், யமுனாச்சாரியர் என்கிற ஆளவந்தார், அவர் சித்தித்திரயம் என்று ஒரு நூலை அருளி செய்திருக்கிறார். அதிலே மிகவும் சுருக்கமாக சில விஷயங்களை காட்டுகிறார். போதாயனர் மிக மிக விரிவாக அருளி செய்து விட்டார். பூர்வாச்சாரியர்கள் சில பேர் என்ன பண்ண ரொம்ப சுருக்கமாக தெரிவித்து விட்டார்கள். ரொம்ப விரிவாக இருந்தாலும் கஷ்டம், புரிந்து கொள்வதற்கு நேரமாகிறது. மிகச் சுருக்கமாக இருந்தாலும் இதில் இத்தனையும் இருக்கிறது என்று எப்படி தெரிந்து கொள்வது என்று சந்தேகம் எழுகிறது. அதனால ஸ்ரீ ராமானுஜர் என்ன செய்தார்? அவ்வளவு விரிவாக இல்லாமலும் இவ்வளவு சுருக்கமாக இல்லாமலும் இடைப்பட்ட அளவிலே ஒரு முழுமையான நூலை அருளி செய்தார். அதுதான் ஸ்ரீ ராமானுஜர் பிரம்மசூத்திரத்துக்கு அருளி செய்த ஸ்ரீபாஷ்யம் என்கிற நூல். அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே எடுத்து காட்டுகிறார் வேதாந்த தேசிகன். நிராபாதா போதாயன பணிதி நிஷ்யந்த சுபகாக, அதாவது நிராபாதாக எந்த விதமான முரண்பாடு மற்றவை என்று இதைத்தான் வேதவியாசரும் காட்டுகிறார். உபனிஷத்தில் எந்த வித முரண்பாடும் இல்லை. அதான் இப்போ ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன். உபனிஷத்துக்களில் பிரம்மத்திற்கு குணம் உண்டு என்று சொன்ன இடங்களும் உண்டு, பிரம்மத்திற்கு குணம் இல்லை என்று சொன்ன இடங்களும் உண்டு. இப்போ பிரம்மத்திற்கு குணம் உண்டு, பிரம்மத்திற்கு குணம் இல்லை என்று இரண்டையும் சொன்னால் இது எப்படி இருக்கிறது? ஒன்றுக்கொன்று முரண்பட்டது போல நமக்கு தோன்றுகிறது. ஆனால் அதை எப்படி விளக்குவது? இதில் முரண்பாடு ஏதும் இல்லை என்று வேதவியாசர் அதை விளக்குகின்ற பொழுது அவர் நஸ்தானதோபி பிரமாணம் உபயலிங்கம் சர்வத்ரகி என்று ஒரு சூத்திரம் அருளி செய்திருக்கிறார். அதில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், இதில் ஒன்றும் குறைவே கிடையாது, எனக்கு இந்த முரண்பாடு எதுவும் கிடையாது. பிரம்மத்திற்கு குணம் இல்லை என்று சொன்ன இடங்கள் எல்லாம் பிரம்மத்துக்கு தோஷமுள்ள குணங்கள், குற்றமுள்ள குணங்கள் எதுவும் கிடையாது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம்னு சொல்றமே, இந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் பிரம்மத்திற்கு கிடையாது. அப்ப குணம் உண்டு என்று சொன்ன இடங்கள் எல்லாம் பகவானுக்கு காருண்யம், வாத்சல்யம், தயை என்று சொல்லக்கூடிய உயர்ந்த குணங்கள் உண்டு. ஆக கெட்ட குணங்கள் இல்லை என்பதை குணங்கள் இல்லை என்ற வாக்கியத்திற்கு பொருளாகவும், நல்ல குணங்கள் உண்டு என்பதை குணங்கள் உண்டு என்பதற்கு பொருளாக கொள்ள வேண்டும் என்று வேதவியாசர் இதை தம்முடைய பிரம்மசூத்திரத்திலேயே ஒரு விதமாக காட்டுகிறார். இதற்கு விளக்கமாகத்தான் போதாயனர் என்கிறவர் விருத்தி கிரந்தம் என்கிற விஷயத்தை அருளி செய்தார். அந்த விருத்தி கிரந்தத்தை அடியொற்றித்தான் ஸ்ரீ ராமானுஜர் தம்முடைய ஸ்ரீபாஷ்யத்தை அருளி செய்தார். அதைத்தான் இங்கே நிராபாதா போதாயன பணிதி, எவ்வித குற்றமும் மற்றமையாய் இருக்கக்கூடிய, எந்த விதமான முரண்பாடும் இல்லாமல் இருக்கக்கூடியதான போதாயன பணிதி என்னால் போதாயனர் இயற்றிய விருத்தி கிரந்தத்தின், அந்த விருத்தி கிரந்தத்தின் பெருக்கு போலே இருக்கக்கூடியது ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீ சூக்திகள். நிஷ்யந்த சுபகாக, நிஷ்யந்த சுபகா என்னால் அந்த போதாயன விருத்தி கிரந்தத்தினுடைய பெருக்குத்தான் இப்பொழுது ஸ்ரீ ராமானுஜருடைய நூலாக அப்படி வந்திருக்கின்றது என்று அது முதல்ல ஒரு விஷயத்தை சொன்னார். அதற்கப்புறம் விசுத்த உபன்யாச வியதிபிதுர சாரீரகநயாக என்னால் அது என்ன மிக தெளிவான விளக்கங்களோடு கூடியது.
விசுத்த உபன்யாசம். எங்கேயும் ஸ்ரீ ராமானுஜருடைய நூல்களிலே குழப்பம் என்பதற்கே வாய்ப்பு கிடையாது. அவ்வளவு தெளிவான வாக்கியங்கள் அவர் அருளி செய்திருக்கிறார். அது மிகவும் அதோடு கூடினதாக இருக்கிறது. எதுனா ஷாரீரகனயாக. அந்த பிரம்மசூத்திரத்திற்கு இன்னொரு பேர் உண்டு. அது பிரம்மசூத்திரம் என்று சொல்றோம் அல்லவா, ஷாரீரக சாஸ்திரம் என்றும் அதை சொல்லுவது உண்டு. அந்த பிரம்மசூத்திரங்களுக்கு அந்த ஷாரீர சாஸ்திரத்திலே என்ன ஷாரீரக நயாக, அதில் அதிகரணங்கள் என்று உண்டு. அதாவது விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின்படி ஷாரீரக சாஸ்திரம் என்னால் அது 156 அதிகரணங்களை கொண்டதாக இருக்கிறது. அதிகரணங்கள் என்றால் ஒரு விதத்தில் சொல்லணும்னா ஒரு பகுதின்னு சொல்லலாம். மொத்தம் 545 சூத்திரம் இருக்கும். ஆனால் 3-4 சூத்திரங்கள், ஒரு சூத்திரம் அல்லது ஒரு அதிகரணத்தில் ஒரே சூத்திரம் கூட இருக்கும். ஒரு அதிகரணத்தில் 5-6 சூத்திரம் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு விசாரம் பண்ணக்கூடிய ஒரு பகுதிக்கு அதிகரணம்னு பேர். அந்த மாதிரி மொத்தம் 156 விஷயங்கள் அந்த பிரம்மசூத்திரத்திலே சொல்லப்படுகிறது. அதனால அந்த 156 விஷயங்களை சொல்லக்கூடிய பகுதிகளுக்கு அதிகரணங்கள் என்று பெயர். ஆக ஷாரீரகனயாக மிக தெளிவான விளக்கங்களோடு கூடியதான அமைந்திருக்கக்கூடிய அந்த அதிகரணங்களை உடையதாய் இருக்கிறது ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் என்று சொல்றார். யதிபதி நிபந்தாக. யதிபதி ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய கிரந்தங்கள், அவர் அருளி செய்த ஸ்ரீபாஷ்யம். ஸ்ரீபாஷ்யம் மட்டுமே அல்ல, பிரம்மசூத்திரத்தை விளக்கி அவர் 3 நூல்களை அருளி செய்திருக்கிறார். வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், ஸ்ரீபாஷ்யம் என்று. வேதாந்த சாரம் மிக மிகச் சுருக்கமான வியாக்கியானம் பிரம்மசூத்திரங்களுக்கு. வேதாந்த தீபம் இன்னும் கொஞ்சம் பெரிய வியாக்கியானம். ஸ்ரீபாஷ்யம் தான் மிகப்பெரிய வியாக்கியானம் என்று சொல்லலாம். அதுவே எப்படிப்பட்டது என்னால் விருத்தி கிரந்தத்தை போல அவ்வளவு பெரிசல்ல, அதே சமயத்தில் மற்றவர்களது போல அவ்வளவு சுருக்கமும் அல்ல என்றெல்லாம் சொல்லக்கூடியதாய் அமைந்திருக்கிறது. எதிபதி நிபந்தாக. அந்த கிரந்தத்தை வாசித்தால் நமக்கு என்ன ஆகும் என்னால் நம்முடைய அறிவு நன்றாக மலரும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார். என்னன்னா, வைத்தியர்கள் என்ன பண்ணுவாளாம், ஒரு குறிப்பிட்ட நாடியை அப்படி தட்டி எழுப்புவாளாம். இந்த குறிப்பிட்ட நாடியை தட்டி எழுப்பினா அதெல்லாம் வைத்திய சாஸ்திரம் படித்தவாளுக்குத்தான் தெரியும். அந்த குறிப்பிட்ட நாடியிலே தொட்டால், பொழுது கூட சில வைத்தியங்கள்ல சொல்ற அக்கு பங்க்சர் என்று ஒன்று சொல்லுவா. குறிப்பிட்ட இடத்துல குத்தினா அதெல்லாம் சரியா போயிடுறதுன்றால. அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இடத்துல தட்டினால் உடனே ஒருவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு இடத்துல தட்டினால் துக்கம் உண்டாகும் என்று இந்த நாடிகளிலே கூட அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் எப்படிப்பட்டவை என்னால், அது குறிப்பிட்ட நாடியிலே தட்டி நம்முடைய அறிவை பெருக்கக்கூடிய வல்லமை உடையது என்கிறதை அடுத்த அந்த விஷயத்தாலே தெரிவிக்கிறார். அகுண்டைஹி கல்பந்தே யதிபதி நிபந்தாக நிஜமுகைஹி அனித்ராண பிரஜாரச தமனிவேதாய சுதியாம். சுதியாம் நல்ல ஞானத்தை உடையவர்களுக்கு அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, அந்த ரசதமனி, அந்த குறிப்பிட்ட நாடி, சுவையை வெளிப்படுத்தக்கூடிய நாடி இருக்கிறது, அதை அப்படியே வேதாய கல்பந்தே தட்டி எழுப்பது போல அமைந்திருக்கிறது என்று சொல்றார். என்னன்னா, அது அசைக்க முடியாததாய் நல்ல முக்கிய பொருள்களை தெரிவிப்பதாய் இருக்கக்கூடிய ஸ்ரீசூக்திகள். அந்த ஸ்ரீசூக்திகளை வாசிக்க வாசிக்க நம்முடைய சரியான நாடியில போய் தட்டினா எப்படி அந்த உணர்ச்சிகள் உண்டாகுமோ, அதுபோல ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளை வாசித்தால் நமக்கு நல்ல உணர்ச்சிகள், நல்ல அறிவின் மலர்ச்சி ஏற்பட்டு அந்த எம்பெருமான் கீழ் ஸ்லோகத்திலே தெரிவித்தாரே, எம்பெருமானுடைய திருவடிகளிலே பக்தி எழுவதற்கு இது ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் தான் காரணமாக இருக்கிறது என்று சொன்னாரே, அதுபோல ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் அந்த அறிவின் நாடியை தட்டி எழுப்பி நமக்கு நன்மையை புகட்டுகின்றன என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக தெரிவித்தார். பிரம்மசூத்திரத்திலே 156 அதிகரணங்கள். அந்த அதிகரணங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் மிக தெளிவாக எம்பெருமானார் விளக்கி இருக்கிறார். அதுவும் எப்படின்னு கேட்டா, போதாயனர் என்கிற மகரிஷி அருளி செய்த விருத்தி கிரந்தத்தினுடைய அடிப்படையிலே என்று முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசியிருக்கிறார் ஸ்ரீ ராமானுஜர் என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।